2025 எப்படி போச்சு உனக்கு? ஏதோ போச்சு. எப்படி ஏதோ போச்சுன்னு புரியல. ஏங்க ஏதோ போச்சுங்க. இன்னைக்கு தமிழ் சினிமா 2025 நக்கிட்டு போச்சா நல்லா போச்சான்னு தான் பார்க்க போறோம். குட் ஒன். 2025 வந்து பாத்தீங்கன்னா 280 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சக்சஸ் ஆனது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா விரல் வெற்றி என்ற அளவு தான் இருந்திருக்கு. பெரிய ஹீரோஸ் படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. சின்ன பட்ஜெட்ல வந்த தெரியாத ஹீரோஸோட படங்கள் சரியான ஹிட் அடிச்சிருக்கு. அந்த மாதிரி 2025ல தமிழ் சினிமாவில் நடந்த டாப் 10 சம்பவங்கள் தான் இந்த வீடியோ. இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக நான் உங்க நிதிஷ், நான் உங்க சந்தோஷ். ஃபர்ஸ்ட் சம்பவம், ரஜினியோட கூலி படம் 500 கோடி கிளப்ல ஜாயின் பண்ணியிருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் சம்பவம். 500 கோடி 500 கோடி 500 கோடிங்க. 500 கோடி சூப்பர். வசூல் 500 கோடி. பட்ஜெட் எவ்வளோ? 400 கோடி. 400 கோடி பட்ஜெட்டுக்கு 500 கோடி. 100 கோடி அதிகம் வந்திருக்கு. இது பத்தாதா? 100 கோடி தான் பட்ஜெட்டே வருது சில படத்துல எல்லாம். பிரதீப் ரங்கநாதன் தெரியுமா? பிரதீப் ரங்கநாதன் தொடர்ந்து 100 கோடி இட்டு 3 படங்கள். 100 கோடி சொல்றீங்க, அவர் 3 படத்தோட காசோட அதிகம். இதுல அவர் ஃபர்ஸ்ட் படத்துல அடிச்சாருங்க. உங்களுக்கு எத்தனாவது படம் இது? பட்ஜெட் 400 கோடி, அதை இவருக்கு சம்பளம் மட்டும் 200 கோடி. ஜெயிச்சது வந்து 100 கோடி. இது ஒரு பெருமை. அவசரமா எடுத்துட்டாங்க. இது லோகேஷ் கனகராஜ் படமா இருந்தாலும் ஓடி இருக்கும், நல்லாவே போயிருக்கும். இல்ல ரஜினிகாந்தோட படமா முழுசா இருந்தாலும் ஓடி இருக்கும். இவரு கொண்டு வரது, இவரு கொலாப்ஸ் பண்ணி, எனக்கு கடைசி வரைக்கும் உபேந்திரா ஐயா அந்த ரூம்ல இருந்தாருங்கிறது மட்டும் தெரியல. அது மட்டும் கேட்டு சொல்லுங்க. ஸோ எனக்கு இந்த படம் அவ்வளவா பிடிக்கல. 500 கோடி கிளப்ல வந்து தெரில. ஓகே, ஆனா இந்த வருஷம் பாக்ஸ் ஆபீஸ்ல அதிகமா கலெக்ட் பண்ண படம் வந்து கூலி தான். தலைவர் தான். தளபதி நான் சொன்னேன். தளபதி இப்ப தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஓகே, நன்றி. அடுத்த கண்டென்ட் கூட போயிடுவோம். ரெண்டாவது வந்து அஜித்தோட கம்பேக். எனக்கு அஜித்தோட ஃபேனா இல்ல, நான் அஜித் ஃபேன் கிடையாது. அஜித்தோட ஃபேனா இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுல படம் ரிலீஸ் ஆச்சுல? அதான் என்ன படம்? பிப்ரவரியில வந்த விடாமுயற்சி சரியா போல. அதான் அது விடாம இருந்திருக்கலாம். சரி, வந்துருச்சு. ஓகே, புரிஞ்சிருச்சு. விடாமுயற்சி சரியா போல. பட் ஏப்ரல்ல வந்த குட் பேட் அக்லி வந்து சரியான ஹிட் அடிச்சு. முக்கியமா வந்து அந்த இது எல்லாமே அஜித்துக்கு ட்ரிபியூட்டா இருந்துச்சு. அஜித்தோட வந்து எல்லாமே அஜித்தா தான் இருந்துச்சு. படத்துல பயங்கரமா என்ஜாய் பண்ண நானுமே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு. ஸோ அந்த படங்கள், இந்த தொடர்ந்து அஜித்தோட படங்கள் 2 வரதெல்லாம் அதிசயம். அது நடந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அஜித் ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. என்னோட ஒப்பீனியன் அபவுட் திஸ் குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி பேக தூக்கிட்டு கிளம்பிட்டாப்ல, அதனால எனக்கு அது அவ்வளோவா செட் ஆகல. சரி, ஓகே. குட் பேட் அக்லி ஓகே, மாசப்படம். மாஸ் படம் இல்ல, மாசப்படம். இப்படி எல்லா படத்தையும் அவர் மாசம் பண்ணி நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு ட்ரோல் பண்ணியிருந்தாங்களே, தியேட்டர்ல ரிலீஸ் செய்யப்பட்ட ரீல்ஸ். அதான் சொல்ல மாசம். அதுல வந்து மணி ஸ்டார் இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து கத்தி பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப வந்து சரி. இப்ப இதையே ட்ரோல் பண்றீங்க. 3வது ஒரு சம்பவம் இருக்கு. கந்தன்மலை கூட விட்டுரு, ஏத்துக்கிறேன் நான். அவங்க எப்படிதான் பண்ணுவேன்னு தெரியும். விண்வெளி நாயகன் ஒருத்தர் வந்தாரு. இதுக்கப்புறம் என்ன உலக நாயகன் நீங்க கூப்பிடாதீங்க. அப்புறம் விண்வெளி நாயகன். ஆனா கமல் அப்படிங்கிறவர் வந்து கெட்டப்புக்கு பேர் போனவர், பயங்கரமா மாத்தி நடிப்பார். இந்த ரீசெண்டா இந்தியன் 2 தக் லைஃப்லாம் பார்க்கும்போது நீங்க கெட்டப்பே போட வேணாம், நீங்க நார்மலா நடிச்சாவே போதும்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. தக் லைஃப் மணிரத்னமும் கமல்ஹாசனும் 30 வருஷத்துக்கு அப்புறமா ஜாயின் பண்றாங்க. அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறப்போலாம் ஓகே, படம் பயங்கரமா இருக்க போகுது. நான் பெருசா மணிரத்னம் படங்கள் பார்க்க மாட்டேன். இந்த படத்தை போய் பார்ப்போம்னா நான் ஆசையா இருந்தேன். 30 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னமும் கமலும் சேர்ந்து படம் பண்றாங்க, பயங்கரமா இருக்க போகுது. நிறைய டாக்ஸ் எல்லாம் போச்சு. அதான் 30 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்திருக்க வேண்டாம். அந்த படத்துல நல்லா இருந்திருக்கும். சேர்ந்திருக்க வேண்டாம், சேர்ந்து தப்பு இல்லை. கமலஹாசன் லேப்டாப்ல இருந்து கதை எடுத்துதான். ஐயோ, பத்தி பேசுறேன்னு தெரியுமா? ஐயா, நான் கமலை குறை சொல்லல. அப்ப மணிரத்னத்தை குறை சொல்றியா? இல்ல, தக் லைஃப் படத்தை குறை சொல்றேன். இதுக்கப்புறம் இதை பேசினா பயங்கரமா ட்ரோல். இது ட்ரோல் மெட்டீரியலா மட்டும்தான் இருந்துச்சு. தக் லைஃபை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல ஓடிச்சோ இல்லையோ, இங்க ட்ரோல் மெட்டீரியலா பயங்கரமா ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த கெட்டப்லாம் மன்னிக்கவே முடியாது. 4வது ஒரு நல்ல சம்பவம் தான். 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்த மதகஜராஜா மாஸ் ஹிட் அடிச்சது. நம்மால முடியுமான்னு நினைக்கிறத விட நம்மால முடியலனா எவனாலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். 2025ஓட ஃபர்ஸ்ட் ஹிட் மதகஜராஜா தான். அது எதனாலனா, சந்தானம் பெருசா காமெடியில இல்ல. சந்தானம் காமெடியே தமிழ் சினிமால இல்ல. சரி, ஓகே. அப்ப சந்தானம் வந்து அந்த இதுல ஒரு காம்போவா இருக்கும் போது அது பயங்கரமா ஓடிச்சு. அதாவது பழைய
அந்த ஓஜி சந்தானத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சுந்தர் சியோட கிளாமருக்காக 2 பேரு சந்தானம் தானே அது. அதான் ஆமா, அந்த சம்பவங்கள் மனோபாலா வந்து நடிச்சிருந்ததா இருக்கட்டும். அண்டு அதான் பழைய சுந்தர் சி பழைய சந்தானம் அந்த கலகலப்பு ஃபிளேவர் வந்து பயங்கரமா ஹிட் அடிச்சது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. பெரிய படங்கள் எதுவுமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல. மதகஜராஜா தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ரிலீஸ் பண்ணா சரியான கூட்டம், பயங்கரமா ஓடிச்சு. 50 நாளுக்கு மேல அந்த படம் ஓடி வசூல் பண்ணி இருந்துச்சு. எல்லாமே ஹிட் தான். பாடியில 2 வகை இருக்கு. அது ஃபைட் பண்ற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. சரி, 5வது ஒரு சம்பவம் இருக்கு. இந்த சம்பவத்துல வந்து சந்தோஷ் நிறைய பேசுவாரு. மீண்டும் மீண்டும் சூர்யா சூர்யா அண்ணா உடனே வந்துருவீங்களா? அப்படியே சூர்யா ஃபேன் பேசுவாரு பாருங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வணங்கான்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஆமா, பாலா கூட வந்து நடிக்க போனாரு சூர்யா. பாலா படுத்தின பாட்டுல அங்கிருந்து ஓடிட்டாரு சூர்யா. இன்னும் நீ என்ன பழைய பழனிசாமியா நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா பாலா அதே படத்தை நம்ம அருண் விஜயை வச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கிட்டாரு. ஆனா இந்த பக்கம் சூர்யாவோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. 2 படம் ரிலீஸ் ஆயிருச்சு இந்த வருஷத்துல. சூர்யாவை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால அடிச்சாங்க. ஐயோ, நல்ல படம். எந்த படம்? கங்குவா நல்ல படம் தான். ஏன் கங்குவா நல்ல படம் இல்லையா? இல்ல ப்ரோ, கங்குவா நல்ல படம்னு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு கமெண்ட் கங்குவா நல்ல படம்னு கீழே வந்துட்டோம், நான் ஏத்துக்கிற கங்குவா நல்ல படம். ரெட்ரோ நல்ல படம் தான். சிரிக்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் என்ன சிரிச்சா நல்லா இருக்கும் பாரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம நல்லா இருந்திருக்கும் பாரு. அந்த படத்துல பிடிக்காத சீன் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஒரு கேரக்டர் தூக்கி இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது என்ன கேரக்டர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு கொஞ்சம் போராத காலமா தான் இருந்துச்சு. கருப்பு வெயிட்டிங், கருப்பு ஆர்ஜே பாலாஜி நம்புறேன் நானு. அஜய் பாலாஜி நம்பலாம். எனக்கு சூர்யா கூட போகும்போது ஆர்ஜே பாலாஜி இன்ட்டு கொடுத்துருவாரியா? நீயே சொல்லிட்டு பத்தியா? ஆர்ஜே பாலாஜி நம்பலாம், சூர்யா கூட போகும்போது தான். சூர்யா அவர் கூட பண்றாரு அப்படின்றப்ப ஒரு காமெடி வராது. சூர்யா கூட தான் இவர் பண்றாரு, அப்படி பேசி பழகுங்கய்யா. கண்டென்ட் தான் கிங். அதாவது 2025 லோ பட்ஜெட் படங்கள் சரியான ஹிட் அடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக டாப் 7 லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதில் வந்து இந்த மதகஜராஜா, டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன், இப்போ ரீசெண்டாக வந்த சிறை உட்பட பல படங்கள் இருக்கு. எல்லாமே லோ பட்ஜெட் படங்கள், ஆனால் பெரிய ஹிட். 400 கோடி பட்ஜெட்ல எடுத்து 500 கோடி வசூல் பண்ண சந்தோஷம் 7-8 கோடியில் எடுத்து 90 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்ல வேண்டியது டூரிஸ்ட் ஃபேமிலி படம். நீங்கெல்லாம் கேரளா கரெக்டா? நான் அந்த படம் போகிறப்போ படத்துக்கு கூட்டமே இல்லை. இன்ஃபேக்ட் நான் அந்த படம் ஃபஸ்ட்டே போகிறேன், நான் படத்துக்கு கூட்டமே இல்லை. என்னடா இது கூட்டமே இல்லாத ஒரு படம் இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துச்சு இப்போ கூட்டம். அடுத்தடுத்த ஷோக்கள் இன்க்ரீஸ் ஆச்சு. 90 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுச்சு. டிராகன் 100 கோடி வசூல் பண்ணி கொடுத்துச்சு. ஒரு தனியாக ட்ரேட்மார்க்கையே செட் பண்ணிச்சு நம்மளோட பிரதீப் ரங்கநாதனுக்கு. டியூட் தொடர்ந்து ஹிட் கொடுத்தாப்புல. அப்புறம் குடும்பஸ்தன் மணிகண்டனோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிச்சு. கடைசியாக வந்த சிறை, அதுவுமே விக்ரம் பிரபுக்கு ஒரு நல்ல ஹிட். என்னை வந்து டானாக்காரனுக்கு அப்புறமா விக்ரம் பிரபு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக பார்த்தோம். சிம்பிள் கான்செப்ட், சிம்பிள் பட்ஜெட்டு, சின்ன ஆர்டிஸ்ட்டு, ஆனால் படத்தை ஹிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல படங்கள் லோ பட்ஜெட்டில் வந்து சரியான ஹிட் அடிச்சுது. எனக்கு கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபேவரட். உன்னோட ஃபேவரட் எது? என்னோட ஃபேவரட் வந்து குடும்பஸ்தன். அது ஏன்னா நான் எதிர்பாராமல் ஒரு படத்துக்கு போனேன். சரி இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு பிளானே கிடையாது. அங்கே போயிட்டு பார்த்தேன், சரி இந்த படத்துக்கு போகலாமே, குடும்பஸ்தன் போகலாமேன்னு சொல்லி உட்காந்தது தான். போய் உட்காந்ததுலேருந்து நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன். அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சிரிப்புங்கிறது அந்த கிளைமேக்ஸ் தான். ஆமாம், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சைடு. அந்த காரில் போகும்போது பார்த்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் தெரியுமா, ஓ வண்டியில் தாண்டா ஹெட்லைட் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவாங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது படம், அதையும் மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து ஹிட் அடித்த ஒரு படம். அதுவுமே 50 நாளுக்கு மேலே படம் ஓடிச்சு. அண்டு பாய்ஸ் அண்ட் முக்கியமாக ஃபேக் ஃபெமினிசம் எல்லாம் பேசி அதுக்கு ஒரு ட்ரோல் ஆகி ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதை ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணி நிறைய சம்பவங்கள் அதை சுற்றி நடந்துருந்துச்சு. பட் அதுவுமே ஹிட் அடித்த ஒரு படம். ரியோவுக்கு ஒரு கம்பேக் ஆல்ரெடி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காப்புல. ஜோலாம் ஹிட் கொடுத்து தான் வந்திருக்காரு. அதான் ஜோ அவங்க அந்த காம்போ தானே இங்கேயும் வந்து. ஆமாம், அதே மாதிரி ஜோ எப்படி ஹிட்டோ அதே அளவுக்கு இதுவும் ஹிட். புது டைரக்டர், அதான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி பல படங்கள் செம்ம ஹிட் அடிச்சது. பட் எல்லாமே சின்ன ஹீரோஸ், லோ பட்ஜெட் படங்கள். அது ஞாபகம் வச்சுப்பாங்க. கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கிறதுனால கண்டென்ட் தான் கிங்காக இருந்துச்சு. இங்கே ஆர்டிஸ்ட் கிங் இல்லை. அடுத்த சம்பவம் மாரி செல்வராஜோட பைசன் காலமாடன். ஸோ ஒரு கபடி படத்தை எடுக்கிறாரு, அதில் தன்னோட கருத்துக்களையும் திணிக்கிறாரு. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது சரியான ஹிட் அடிக்குது.
ஸோ அதில் வந்து வழக்கமாக ஒரு படம் ஹிட் அடிச்சதுன்னா ஹீரோவை பாராட்டுவாங்க, ஹீரோயினை பாராட்டுவாங்க. ஒவ்வொரு கேரக்டர் பண்ணவங்களுக்கும் பாராட்டு வந்துச்சு. பசுபதியோட கேரக்டராக இருக்கட்டும், இல்லை அந்த டீச்சர் பிடி வாத்தியாரா பண்ணார்ல மதன்குமார் அவரோட கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு உன்னோட ஒப்பீனியனில்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அது ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த படத்துக்கு. அதுக்கேற்ற மாதிரியே நல்ல பேர் வந்துச்சு அவங்களுக்கு. பைசன் காலமானோட சக்ஸஸுக்கு என்ன காரணம் நான் சொல்கிறேன்னா துருவ் விக்ரமோட டெடிகேஷன். போய் கபடி ஆடி இருக்காருங்க. அங்கே இருக்கிற பசங்க கூட எல்லாம் சேர்ந்து கபடி அடிக்காரு, அந்த ஏரியாவில் சைக்கிள் ஓட்டியிருக்காரு, அந்த டோனுக்கு செட் ஆகிருக்காரு. அந்த ஸ்கின் டோன் இவர் வந்து ரொம்ப இதுவாக இருப்பார், ஃபேராக இருப்பார். ஸோ அந்த ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிறதா இருக்கட்டும், அங்கேயே போய் கபடி விளையாடி கை காலம் உடச்சி, அந்த கை உடஞ்சிருக்கிறது கூட ரியலாக உடஞ்சது அது. ஆமாம், அதெல்லாம் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஒரு நடிப்பு கொடுத்ததுனால தான் அந்த படம் ஹிட். அண்ட் மாரி செல்வராஜ் கண்டென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாப்புல. இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் எடுக்கிற எல்லா படங்களும் கண்டென்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். அது திரும்பவும் ஒரு டைம் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஸோ பைசன் காலமான நாங்கள் பப்ளிக் பைட் போகும்போது கூட இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவி எது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது பைசன் படத்தை தான் மோஸ்ட் ஆஃப் த பேர் சொன்னாங்க. நிறைய பேர் பைசன் 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 தான் சொன்னாங்க. ஒஸ்ட் படத்துக்கு கூட சொன்னாங்க. அதை சொன்னால் எங்களை திட்டுவீங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங் ஒன்று சொல்லியிருக்கோம், போய் பார்த்துட்டு. 8வது ஒரு சம்பவம், இது வருஷமாக பண்ணுற ஒரு சம்பவம் தான். தயாரிப்பாளர் சங்கத்தின் புதிய கட்டுப்பாடுகள். படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாளுக்கு அப்புறம் ஓடிடி அதே டெய்லரு அதே வாடகை தான். எஸ், என்னன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடிக்கு போகணும்னு அவங்களும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கோரிக்கை வைப்பாங்க. அப்புறம் பெரிய ஹீரோ சம்பளத்தை கம்மியாக வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்து உடனே தயாரிப்பாளர்கள் அதே தயாரிப்பாளர்கள் தான் 250 கோடி கொடுப்பாங்க. வைக்கிறது நாங்கள் தான், எடுக்கிறதும் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் தான் கம்மி கொடுக்கணும், அப்படி கொடுக்க மாட்டீங்க. அவரை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக சம்பளத்தை ஏற்றி கொடுக்க வேண்டியது, இல்லை இங்கே ப்ராஃபிட் ஷேர் கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் ஐயோ போச்சு, அம்மம்மா போச்சுன்னா போச்சுதா, என்ன பண்ண முடியும்? கொடுத்துட்டா அவ்வளோதான். இதில் வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த 8 வாரத்துக்கு அப்புறம் ஓட்டிட்டீங்கிறத வேணா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக கங்குவா ரெட்ரோ கூடியெல்லாம் 8 வாரம் ஓட்ட முடியாது. ஒரு ஃப்ளோவாக போனீங்கன்னா அப்படி போ, எதுக்கு இங்கே திரும்புற, நேராக தானே போனேன், நேராகவே போ. டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. சரி, தக் லைஃப் இதெல்லாம் எப்படி 8 வாரம் ஓட்ட முடியும்? ஏமா பாப்பான், தியேட்டர் காலியாக தான் கிடக்கும். அதனால தான் தியேட்டருக்காரங்களாம் வேற முடிவு எடுத்துட்டாங்க. சந்தோஷ். 9வது சம்பவம், கேமராமேனுக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம், தளபதி 69. தளபதியோட கடைசி படம். அதை சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தை ஓட வைக்கிறதுக்காக இல்லாம தளபதியோட கடைசி படம் இந்த வருஷத்துலயா? ஐயோ, கெரியர்லயே கடைசி படம் தானயா? சரி, பாக்குறேன். அப்படிதான் சொல்லியிருக்காரு. பாக்குறேன். சரி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. தளபதி கச்சேரிலாம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா இருந்துச்சு. சரி, ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஆடியோ லான்ச்ல எப்படி இருந்துச்சு பாத்தியா? போயிருந்த மலேசியாவுக்கு. நான் மலேசியா போல, அவரே பாவனா. ஏங்க தளபதி விஜயை தள்ளி விட்டாங்க, நான் போனா என்னங்க அவ்வளவுதான். நான் எங்க அவரை தள்ளி விட்டாங்கன்னா அவர் பார்க்க வந்தாங்க தள்ளி விட்டாங்க, உன்னையே தள்ளி விட போறாங்க. அவரை பார்க்க வரேன்னு சொல்லி நான் பக்கத்துல போனா என்னையும் தள்ளி விட்டுருவாங்களே. அதுவும் கரெக்டு தான். கொஞ்சமாச்சு மெச்சூரா நடத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நடந்துக்கிட்டாங்க. இப்பதான் சொன்னாரு தற்குறிகள் இல்லை ஆச்சரிய குறிகள் பண்றதா பார்த்து அப்படி தெரியல, ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்னடா அவரே தள்ளி விட்டீங்களே அப்படின்னு. என்ன எங்க பார்த்து ஆச்சரிய குறிகள், தற்குறிதான் தள்ளி விட போறாங்க. ஸோ ஆடி லான்ச் வேற ஒருத்தர் ஓவரா பேசி வச்சிருக்காரு. இல்ல அச்சுவேனாத்துக்கு வந்து இது ஒரு கம்பேக்காக தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன் இதுக்கு முன்னாடி நல்ல படம் தானே பண்ணாரு? நல்ல படம் தான் பண்ணியிருக்காரு. எந்த படம்? தீரனுக்கு அப்புறம் எந்த படம்? துணிவு. அப்புறம் துணிவு நல்ல படம் இல்லையா? நல்ல படம் தான். சொல்லுங்க. சேர்க்கணும்ல. நேர்கொண்ட பார்வை, வலிமை, இது எல்லாமே கண்டென்ட்டா ஓகே ப்ரோ. ஆனா பெருசா ஓடலையே. துணி நல்லா தான் போச்சு. வாரிசு விட வச்சல. கோட்டை விட நல்லா இருக்குமா? கோட்டை விட நல்லா இருக்குமான்னு தெரியல. கேசரியை விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேசரி அதான் ப்ரோ. இல்ல எல்லாரும் சொல்றாங்க பழைய கேசரியை தான் கிண்டுறாங்களா என்னன்னு தெரியல. அந்த பாப்பாவுக்கு கொடை பிடிச்சிட்டு அங்க வர மாதிரியும் அந்த டான்ஸ்ல வரும் தெரியுமா? அந்த மேடம் மேல இது போட்டு ஏறுவாரா? அது மாதிரி பண்ண மாட்டாரு. பார்ப்போம். இந்த மீசியை வந்து இது பண்றது கத்தியில் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு எனக்கு பார்க்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசி சம்பவம், 10வது சம்பவம், எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம், ரீரிலீஸ். அதாவது ரீரிலீஸ் படங்கள் அதிகமாக ரிலீஸ் ஆகுது. 2025 ரிலீஸ் ஆன படங்களை விட ரீரிலீஸ் ஆன படங்கள் நல்லா ஓடி இருக்கு. ஆமாம், அஞ்சானது சொல்லலை, அதுவா வந்து சும்மா சும்மா நோண்ட கூடாது. என்ன கமலா தேட்டர்ல ஒரு பெரிய பேனர் சந்தோஷம் அஞ்சான்னு சொல்லிட்டு. எனக்கு அஞ்சான் படம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அஞ்சான் பிடிக்கும். எல்லா படமும் நல்லா பிடிக்கும். எனக்கு கண்குவா படம் பிடிக்கும், அஞ்சான் படம் பிடிக்கும்.
ஆனா ட்ரோல் பண்ணுவேன் நான். புரியல எனக்கு. சொல்றது கேளு, அஞ்சான் படம் பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. சரி. ஆனா அஞ்சானுக்கு ஓவரா பேசி தான் அடி வாங்கினாரு. இப்ப நான் ரீ எடிட் பண்ணி வச்சிருக்கேன், இது ரீ வெர்ஷன் கொடுக்க போறேன்னு ஓவரா பேசி திரும்ப அடி வாங்கினாரு. இந்த எடிட் பண்ணதை விட அதுவே நடந்தது. நான் சூர்யா ஃபேன் தான். ஆனா ஒரு மீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீம் ப்ரோ. அது என்னன்னா, அஞ்சான் படம் ரீரிலீஸ் ஆகுது. அப்ப ஒரு மீம் ஒன்று போடுறானுங்க, ரீரிலீஸையும் தோத்து போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு. அது ரீரிலீஸ்லயும் அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதெல்லாம் நல்லாவே போயிருந்துச்சு. ஆட்டோகிராஃபர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதான் இதை விட்டியே ப்ரோ, தலைவர் படம் படையப்பா. படையப்பாலாம் வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் புக் பண்ற மாதிரி அந்த நாள் க்ளோஸ் டிக்கெட். ஐயோ, படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆன மாதிரி பண்ணிட்டாங்க அதை. ஆனா தியேட்டர்ஸ் பத்தியா, இந்த படம் தான் ஓட மாட்டேங்குது, வர படங்கள் எதுவும் 250 படத்துக்கு மேல போட்டு ஒண்ணுமே ஓடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரீரிலீஸா போட ஆரம்பிச்சாங்க. ரீரிலீஸ் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது. நான் பார்த்தது வந்து அட்டகாசம் வந்து நைட்டு 12 மணி ஷோ. அப்ப சம மழை. சம மழை. சென்னையில வந்து ரெட் அலர்ட், அந்த ஏதோ ஒரு புயல் வந்துருச்சு இல்ல, டிட்பாவா, அந்த புயல் வந்த சமயத்துல நைட் 12 மணிக்கு அன்னைக்கு சென்னைக்கு ரெட் அலர்ட். ஆனாலும் ஷோ ஹவுஸ்ஃபுல். ஆமா, சரியான கூட்டம் இருந்துச்சு, பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ரீரிலீஸ் படங்கள் இதுக்கப்புறம் பேசாம ஓட்டிடலான்னு பாக்குறேன். ஏன்னா ரிலீஸ் ஆன 250க்கு மேல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, 300 கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கு. ஓடுனது என்னமோ 15 படம் தான். ஆனா ரீரிலீஸ் மூவி எல்லாமே ஓடுச்சு, எல்லாமே நல்லா ஓடிச்சு, அஞ்சான தவிர. ஓகே, 2026 யாரோட படங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? 2026 தமிழ் சினிமாவுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் தமிழ் சினிமாவுக்கு தான் 2025 ஃபெயிலியர். பட் இந்த பக்கம் மலையாள பக்கம் போனீங்கன்னா சரியான ஹிட் கொடுத்தாங்க, எல்லா எக்கச்சக்கமான படங்கள் ஹிட் ஆச்சு. அதை பத்தி தனியா வீடியோ போடலாமாங்கிறத நீங்க இது கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு தான் நாங்க போடுவோம். இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம், அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். நன்றி, பாய்.